உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து ஏசி கேரவான்ல உட்கார்ந்துட்டு சொகுசு விமானத்துல ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போற ஒரு போலி அரசியல்வாதி கிடையாது. இந்தியான ஒரு பொண்ணு சத்யராஜ் மக அதெல்லாம் வந்து நேற்று வந்த உதயநிதியை வந்து நேற்று வந்த விஜயை பார்த்து வந்து உதயநிதிக்கு பயம் இல்லைன்னு பேசுற. எங்க நீ வந்து தைரியமான பொம்பளை. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்திற்காக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றும் வரை நான் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நிற்பேன். செய்ய பார்ப்போம். எடுத்து ஒரு கண்ணன் அறிக்கை கொடு பார்ப்போம். உன் சமூகம், உன் பெண் சமூகத்திற்கு இவ்வளவு பெரிய அநீதிகள், உன்னுடைய பெண் சமூக குழந்தைகளுக்கு அநீதி நடக்குது. பேசு பார்ப்போம் தைரியமா. வெக்கம் இல்லாம நீங்களாம் வந்து ஒரு கட்சிக்கு போய் வந்து மனதை வந்து அடமான வைத்து விட்டு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய அடுத்த வேலை உணவு என்பது திமுக போடக்கூடிய காசுல தான் இருக்கா? இல்ல நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, நான் கேட்கறது ஒன்னே ஒன்று, படிச்சிருக்கேன், டாக்டரா இருக்க. அப்போ சமூகத்துக்குள்ள உனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. மருத்துவரை என்ன கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க? கடவுளுக்கு அடுத்தபடியே மருத்துவரை பாக்குறாங்கல்ல. அப்ப நீங்க என்ன கண்ணோட்டத்துல சமூகத்துல பங்களிப்பாட்டணும்? முட்டு கொடுக்கறது அவங்க வேலை. இதோ வந்துட்டாங்க வேறு டாக்டர் அம்மா. இது பேசுனதுக்கு அண்ணன் பதில் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்துச்சு. அதில் வந்து அது டாக்டர் தான், ஆனால் அவங்க டாக்டர் தொழிலையே நிறையா குற்றங்களை சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்துச்சு. நானும் கூட பரவாயில்ல, அவங்க அது ஒரு டாக்டராக இருந்து டாக்டர்கள்ட்ட இருக்கிற தப்பெல்லாம் சொல்லுது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். இன்னும் இது வந்து அப்படி பெருசாகி அந்த தப்பு நடக்கிறதெல்லாம் நிறுத்திடும், அதுக்காகத்தான் இந்த பொண்ணு இறங்குதாட்டிருக்கு அப்படின்னு நான் நினச்சா அந்த ஒரு வீடியோ தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வீடியோவும் வரல, அதை பற்றி பேச்சும் இல்லை. அப்படி காசை வாங்கிட்டு பம்பிடுச்சாட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பேச வந்துருச்சு. இதை போய் உங்கள் சத்யராஜுக்கு பொம்பளை வேஷம் கொடுக்குற மாதிரி ஏதாவது சீன் இருந்துச்சுன்னா உங்கள் அப்பனை வீட்டில் ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு நீ போய் நடி. நீ எதுக்கு வந்து இங்கே பேச வந்திருக்கா? உங்கள் அப்பனை அப்படியே உளிச்சு வச்சுருக்கியல்ல, அது எல்லாம் நல்ல விஷயந்தான் அது. ஆனால் வந்து உங்கள் அப்பனுக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரியே இருக்கிற நீ.